வெல்கம் டு 3 முடிச்சு ப்ரோமோ. டுடே எபிசோடில் நான் இன்ட்ரெஸ்டிங்காக நடக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நந்தினி இருக்காங்கல்ல, நந்தினியை வந்து இவன் ரஞ்சித் வந்து ஷூட் பண்ணிடுவான். ஷூட் பண்ணோடனே அவள் சீரியஸாக இருக்கா ஹாஸ்பிட்டலில். அதோட இவன் இருக்காள் சுந்தரவல்லி இருக்காள், அவள் வந்து என் மருமகன் சொல்லிட்டு நந்தினியை பார்க்கறதுக்காக போகிறாங்க. எப்படின்னா நந்தினியை சுந்தரவல்லி வந்து மருமகளாக ஏற்றுக்கிட்டாங்க. இதாங்க நீ நடக்க போகுது. நம்ம சேனல் நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்கன்னா நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸும் உங்களுக்குலாம் உடனே வரும். வாங்க வீடியோக்களை போகலாம். எப்படின்னா நம்ம ரஞ்சித்தை பற்றின எல்லா உண்மையை வந்து சூர்யா வந்து லேப்டாப்பில் வந்து ரெக்கார்ட் பண்ணி எப்படின்னா அவன் லேப்டாப் இருக்க வந்து சூர்யா வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துருவான்ல. பார்த்துட்டு வந்து இந்த கல்யாணம் நடக்கூடாதுன்னு சொல்லிட்டு வந்து சூர்யா வந்து டப்புன்னு வந்து ஸ்டேஜுக்கு வந்துட்டு கரெக்டாக தாலி கட்ட போகிற சமயத்தில் வந்து தாலி அப்பி வீசிட்டு அந்த வீடியோ வந்து சுரேகாட்ட காட்டினோடனே சுரேகா வந்து பார்த்துட்டு ஷாக்கில் இருப்பாள். அதே மாதிரி ஃபஸ்ட்டு யாரும் நம்ப மாட்டாங்க. சுரேகா வந்து கொலகார நீ தான் சொல்லிக்கிட்டு இருப்பாள். அந்த வீடியோ காட்டினதுக்கப்புறம் சுரேகாவை நம்பிடுவா. சுரேகா நம்பிட்டு ஐயோன்னு சொல்லி அழுக ஆரம்பிச்சிருவா. அம்மா ஓடி போய் வந்து சுந்தரவல்லிருந்து ஹக் பண்ணிக்கிட்டு இருப்பாளா. அங்கிட்ட வந்து சுந்தரவல்லி வந்து அந்த வீடியோவை பார்த்துட்டு சொப்புன்னு அறைய ஆரம்பிச்சிருவா. அப்படின்னா ரஞ்சித் அறைய ஆரம்பிச்சிருவா. அதோட ரஞ்சித்தோட அப்பா என்ன சொல்லுவார்னா, எனக்கு போய் பிள்ளையா பிறந்து என் குடும்ப மானத்தையும் வாங்கிட்டியேடா அப்படி சொல்லிட்டு ரஞ்சித்தோட அப்பா வந்து ரஞ்சித்தை போட்டு அரைன்னு அரைஞ்சிக்கிட்டு இருப்பார். அது போலீஸ் வந்து டிசி வந்து ஏசியை வந்து ரொம்ப ஹார்ஷாக திட்டி விட்டுட்டு அரெஸ்ட் பண்ணி அவனை கொலைகார அவன் தான். இது நீ என்னன்னா நிரபராதியை போட்டு ஜெயிலில் போட்டு வச்சுக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்க, ஒழுங்க முறை இவனை அரெஸ்ட் பண்ணியா சொல்லிட்டு ஹேண்ட் கப்பை போட்டு அரெஸ்ட் பண்ணிட்டு கூப்பிட்டு போகிறாங்க. ஆனால் ஃபஸ்ட்டு வந்து அவன் என்ன பண்ணான், ரஞ்சித்தை வந்து சுரேகா நெத்தியில் துப்பாக்கி வச்சு மிரட்டிக்கிட்டு இருப்பான். நந்தினி வந்து பின்னாடி நம்மளாம் என்ன நினச்சோம்னா நந்தினி வந்து பின்னாடி போய் அடிச்சிடுவான்னு நினச்சான். ஆனால் அவன் என்ன பண்ணான், லூசு மாதிரி போய் நந்தினி வந்து தட்டை வச்சுக்கிட்டு யாராச்சும் போய் துப்பாக்கி முன்னாடி நிற்பாளா, டப்புன்னு வச்சு விட்டுவிட்டான். நந்தினி வந்து ஆனால் ஒன்றுங்க, இந்த சீரியலில் தான் இப்படி நடக்குது பார்த்தீங்களா. துப்பாக்கி வச்சு சுட்டுட்டு நந்தினியை சுட்டுட்டு அவன் மறுபடியும் சுரேகா பிடிச்சிருக்கலாம். ஆனால் நந்தினியை பார்த்துட்டு நிற்பான். அதோட வந்து எல்லாரும் போலீஸ்லாம் அவனை பிடிச்சி கூட்டிகிட்டு போயிடுவாங்க. இது வெறும் சீரியல் தானே, அதனால் அப்படி தான் டப்புன்னு கூட்டிகிட்டு போயிடுவாங்களா. கூட்டிகிட்டு போனது ரஞ்சித் வந்து அப்படியே போய் அறிஞ்ச மாதிரி இருப்பான். ரஞ்சித் வந்து அப்படியே கூட்டிகிட்டு போயிடுவாங்க. இங்கிட்ட வந்து சூர்யா வந்து ரஞ்சித் அழுதுகிட்டு இருப்பான். நந்தினியை பார்த்து ஐயோ நந்தினின்னு சொல்லி அழுதுகிட்டு இருப்பான். சூர்யா அழுதுட்டு ஒன்று கால் த ஆம்புலன்ஸ் சொல்லி கத்துவான். சூர்யா கால் த ஆம்புலன்ஸ்னு 3 தடவை கத்திக்கிட்டே இருப்பான். அதோட ஒருத்தவங்க வந்து ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணி விட்டுருவாங்க. உட்காந்து நந்தினி அழுதுகிட்டு இருப்பான். விவேக்கும் ஐயோ சிஸ்டர் என்னாச்சு, தங்கச்சிம்மா அழுதுகிட்டு இருப்பா. கல்யாணம் வந்து இவர் வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு வர சொல்லியிருப்பார்ல இவர் பரமசிவம். அப்போ வந்து கல்யாணம் வந்து சவுண்டு கட்டு வரணும்னு பார்க்கும்போது நந்தினி மயக்கப்பட்டு கிடப்பாளா. வாட்டர் பாட்டில் கீழே போட்டு ஐயோ தங்கச்சிம்மான்னு சொல்லிட்டு கல்யாணமும் ஓடி வருவான். சுந்தரவல்லிக்கு என்ன பண்ணுமே தெரியாது. சுந்தரவல்லி என்னன்னா அப்படியே பேய் அறிஞ்ச மாதிரி நிற்பா. எப்படின்னா இந்த தனியாளாக போராடி சுரேகாவோட வாழ்க்கையை காப்பாற்றினது நந்தினி தான். இப்போ கூட தான் உயிரை கொடுத்து தன்னோட பொண்ணு வாழ்க்கையை காப்பாற்றிருக்காளா. அதை நினச்சி வந்து சுந்தரவல்லி வந்து ரொம்ப ஒரு மாதிரியா கில்ட்டியாக ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கு. இத்தனை நம்ம கொடுமை பண்ணியுமே நமக்கு ஃபேமிலிக்காக இது பண்ணுறாள் நந்தினின்னு சொல்லிட்டு ரொம்ப கில்ட்டியாக இது பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னா சுந்தரவல்லி. அதோட வந்து சுந்தரவல்லி என்னாச்சுன்னு சொல்லிட்டு பரமசிவன் கேட்கும்போது ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஏதாச்சும் சொல்லுமா அப்படின்னு சொல்லி ஆம்புலன்ஸாக வந்துருச்சு. வேகமாக நந்தினியை வந்து சூர்யா தூக்கிட்டு வேகமாக கீழே மாடிப்படியிலேருந்து கீழே வேகமாக இறங்கிட்டு இருக்கான். எல்லாரும் பின்னாடியே சூர்யா பின்னாடியே போகிறாங்க. எப்படின்னா அழுதுகிட்டே சூர்யா பின்னாடி போகிறாங்க. ஹரிதா கூட பின்னாடி வரா. அப்படின்னா என்னதான் நந்தினி வந்து ஹரிதாவுக்கு பிடிக்காம இருந்தாலுமே இந்த மாதிரி சுட்டோடனே ஹரிதாவும் பின்னாடி போகிறா. ஏன்னா ஒரு ஃபார்மாலிட்டிஸ்க்கு தான் போகிறா. இப்போ கூட்டிகிட்டு போனோடனே சூர்யாவும் விவேக் மட்டும் ஆம்புலன்ஸுக்குள்ளே ஏறுறாங்க. டப்புன்னு வந்து எல்லோரும் வந்து ஏன்னா இது ஆம்புலன்ஸில் 2 பேர் தான் ஃபஸ்ட்டு ஒரு ஆள் தான் அலவுடு. சரின்னு சொல்லிட்டு இவங்க எக்ஸ்ட்ரா சீரியல்னால எக்ஸ்ட்ரா 2 பேரை வச்சு கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. கூட்டிகிட்டு போனது கல்யாணம் மட்டும்தான் ஆம்புலன்ஸ் பின்னாடியே ரொம்ப தூரம் போயிட்டே இருப்பார். கல்யாணம் அவர் தான் ஐயோ தங்கச்சிம்மா ரொம்ப தூரம் கத்திட்டு போயிட்டே இருப்பார். இங்கிட்டு பரமசிவம் சுந்தரவல்லி எல்லோரும் இருப்பாங்க. சுந்தரவல்லியோட அண்ணன்ட்ட வந்து சுந்தரவல்லி சண்டை போட்டுக்கிட்டு இருப்பா. எப்படின்னா இப்போ போதுமான இப்போ ஒரு உயிர் பத்தாதுன்னு இப்போ இன்னொரு உயிர் போகுதுன்னு சொல்லிட்டு சுந்தரவல்லி வந்து அவன் அண்ணன்ட்ட கேட்டுக்கிட்டு இருப்பா. என்னம்மா சுந்தரவல்லி இப்போலாம் பேசிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு வேறு என்னென்ன பேச சொல்கிறிய, உங்கள் மகனை வந்து நீங்கள் வந்து நல்ல பையன் அது இதுன்னு சொல்லி தானே எனக்கு வந்து இது பண்ணீங்க. நீங்கள் பொண்ணு கேட்கும்போது கூட நான் வந்து என்ன சொன்னேன், ஆமாம் இல்லை வேணாம் ஏதாச்சும் சொன்னேன்னா உடனே ஓகே சொன்னேன்ல, என் பொண்ணை உடனே கொடுக்க பார்த்தேன்ல, இல்லை நான் கேட்குறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க, உங்கள் பையன் இங்கே மட்டும்தான் அப்படியே இல்லை ஃபாரினில் அப்படி தான் இருந்தான்னு சொல்லிட்டு சுந்தரவல்லி ரொம்ப டென்ஷன் ஆகி கத்திக்கிட்டு இருக்கா. இங்கே பாருங்கள் அண்ணன், என் மருமகன் மட்டும் ஏதாச்சும் ஒன்று ஆச்சுன்னா அவ்வளோதானே அப்படின்னு சொல்லிட்டு மருமகன் சொன்னோடனே பரமசிவத்துக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். நந்தினி நினச்சி கவலையாக இருக்கும். இப்போ நான் என்னம்மா சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு பரமசிவன் கேட்கும்போது என் மருமகன் சொன்னேன். ஆமாம் நந்தினி இனிமேல் எனக்கு அப்புறம் நந்தினி தான் இந்த வீட்டுக்கு மருமகன், எனக்கு அப்புறம் நந்தினி தான் இந்த வீட்டிலாம் எல்லா பொறுப்பும் அவளுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு பரமேஸ்வரி வந்து இவ சொல்லிடுறா. யாருன்னா சுந்தரவல்லி சொல்லிடுறா. சுந்தரவல்லி சொன்னதுக்கப்புறம் டப்புன்னு வந்து பரமசிவத்துக்கு கொஞ்சம் ஹாப்பியாக தான் இருக்குது. இருந்தாலும் சரி வாங்க நம்மளும் ஹாஸ்பிட்டலுக்கு போகணும்னு சொல்லிட்டு மாதவி சொல்கிறோம். அம்மா வாங்கம்மா நந்தினிக்கு என்னாச்சுன்னு தெரிலம்மா, நம்ம நந்தினி சுரேகாவுக்காக தான்மா நம்ம உயிரை கொடுத்து சுரேகாவை காப்பாற்றிருக்காம்மா, நம்ம போய் பார்க்கணுமா சொல்லிட்டு மாதவி சொன்னோன்னே ஆமாம் சரி வாங்க சொல்லிட்டு எல்லாரும் கார் எடுத்துகிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. வேகமாக எந்த ஹாஸ்பிட்டல்னு சூர்யா கால் பண்ணி மாதவி கேட்குறா. அதோட இவன் வந்து நம்ம ஃபேமிலி ஹாஸ்பிட்டல் தான், நம்மளுக்கு எப்பவும் இப்போ அந்த ஹாஸ்பிட்டல் தான் சொன்னோன்னே டப்புன்னு வந்து நான் எல்லோரும் வந்து அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறாங்க. டாக்டர் வந்து செக் பண்ணிகிட்டு இருக்காங்க. யாருன்னா டாக்டர் வந்து நந்தினி வந்து செக் பண்ணிகிட்டு இருக்காங்க. பார்த்தா நந்தினிக்கு வந்து
அவ்வளோ பிரச்சனை எதுவும் இல்லை, கையில் மட்டும் லைட்டாக அந்த குண்டு பாஞ்சனால அவளுக்கு எப்படியும் 1 மந்த் ரெஸ்ட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க டாக்டர். வெளியே வந்து எல்லாரும் வந்து அப்படின்னா ஐசியூ கிடையாது, ஹாஸ்பிட்டல் ரூமில் இருக்காங்க, எல்லாரும் வெளியே நின்று பார்த்துட்டு இருக்காங்க. டாக்டர் வெளியே வந்ததுக்கப்புறம் வந்து சூர்யா கேட்குறான், டாக்டர் டாக்டர் என்னாச்சு, என் ஒய்ஃப் எப்படி இருக்கான்னு கேட்டதுன்னு, இல்லை நந்தினிக்கு எப்படி, என் மருமகளுக்கு எப்படி இருக்குன்னு சுந்தரவழி கேட்குறான். டப்புன்னு சூர்யா டப்புன்னு பார்க்குறான், தாய் குலத்தை பார்க்குறான், மருமகளா அப்படின்னு சொல்லிட்டு. அதான் டாக்டர் வந்து சி இஸ் ஆல்ரைட்னு சொல்கிறாங்க, அவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, லைட்டாக புல்லட் பட்டனால அவங்களுக்கு பெயின் இருக்கும், பட் 1 மந்த்துக்கு அவங்களால அந்த கையை அசைக்காமல் பார்த்துக்குங்க, இந்த வேலையை பார்க்க முடியாது, வேலை பார்க்காம ஒரு குழந்தை மாதிரி பார்த்துக்குங்க அப்படின்னு சொன்னா. ஓகே ஓகே, இப்போ என் பொண்டாட்டி எனக்கு எப்போயுமே குழந்தை தான் சொன்னே. சுந்தரவழி வந்து சொல்கிறா, அப்பாடா இப்போ தான் எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லி சுந்தரவழி சொல்கிறான். டப்புனு என்ன தாய்க்குழமை புதுசாக மருமகள்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு தான் நந்தினியை பிடிக்கவே பிடிக்காதுன்னு சொல்லிட்டு சூர்யா அந்த ஹாஸ்பிட்டலில் வச்சு சும்மா ஆர்கியூ பண்ணிகிட்டு இருக்கேன். நிறுத்துடா போடா, என் மருமக தானே இனிமேல் நந்தினி என் மருமகடா அப்படின்னு சொன்னே. இப்போ சுரேகாவும் சொல்லிடுறான், ஆமாம் எனக்கு அண்ணி தான் அப்படின்னு சொல்லி. அதோட என்ன சுரேகா தாய்க்குழமை இது தெரிஞ்சிருந்தால் முன்னாடியே ரஞ்சித் பேர் நான் தூக்கி போட்டு மிச்சிருப்பேன்னு சொல்லிட்டு சூர்யா சொன்னா, நிறுத்துறான்னு சொல்லிட்டு இப்போ நந்தினியை பார்க்கலாமான்னு சொல்லிட்டு டாக்டர் ஓகே தாராளமாக பார்க்கலாம், ஆனால் தொல்லை பண்ணாமல் பாருங்கன்னு சொன்னோன்னே உள்ளே போய் பார்க்குறாங்க. எல்லாரும் சுற்றி நின்று பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நந்தினியிட்ட வந்து சுரேகா வந்து நந்தினி கையை பிடிச்சி, என்னை மன்னிச்சிருங்க அண்ணி, உங்களை நான் எவ்வளோ தரக்குறைவாக பேசியிருக்கேன், கேலி பண்ணியிருக்கேன், இது பண்ணியிருக்கேன், எவ்வளோ உங்களுக்கு கெடுதல் பண்ணியுமே என்னோடய வாழ்க்கையை வந்து உங்கள் உயிரை கொடுத்து என்னை காப்பாற்றிருக்கீங்க அப்படின்னு சொல்லி சூர்யா சொல்கிறான். ஒரு தடவை உயிரை கொடுக்கல உனக்காக, அவள் பல தடவை உனக்காக உயிரை கொடுத்துருக்கான்னு சொல்லிட்டு சூர்யா சொன்னே. சுரேகா வந்து அழுதுகிட்டு நந்தினி கையை பிடிச்சிட்டு என்னை மன்னிச்சிருங்க அண்ணின்னு கதறி அழுதுகிட்டு இருக்கா. அவளை ஒன்றும் இல்லை சுரேகாமா, இதெல்லாம் ஒரு சின்ன அடிதாம்மான்னு சொல்லிட்டு இருக்கா. நந்தினியை வந்து இவ பார்த்து சுந்தரவழி பார்த்து கேட்குறா, என்னம்மா அது சின்ன அடியா, அது புல்லட் பட்டிருக்கு, இது உனக்கு சின்ன அடியா, கூடிய சீக்கிரம் வந்து சரியாக நீ வந்துடுவேன், நான் கூட வேண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரவழி சொல்கிறா. அதாவது பரமசிவம் அவரும் சொல்கிறாரு, எம்மாடி இப்போ நீ பண்ணியிருந்த காரியத்தை வச்சு காரியத்தை நினச்சாலே எனக்கு பெருமையாக இருக்குமா, நான் சுரேகோட வாழ்க்கையை மட்டும் நீ காப்பாற்றலாமா, நம்ம குடும்பத்தோட மரியாதை கௌரவம் எல்லாத்தையுமே சேர்த்து காப்பாற்றிருக்குமா, உன்னை நினச்சி எனக்கு பெருமையாக இருக்குமான்னு சொல்லிட்டு பரமசிவம் சொன்ன உடனே டப்புன்னு என்னையா நீங்களே எனக்கு பெரிய வார்த்தைலாம் பேசி இது பண்ணிகிட்டு இருக்கேன்னு சொல்லி. நந்தினி நீ சும்மா நந்தினி, நீ பண்ண விஷயம் சாதாரண விஷயம் கிடையாது, பெரிய விஷயம். தனியாளாக இருந்து ரஞ்சித்தை பிடிச்சி கொடுத்துருக்கு தெரியுமா, அது வந்து சாதாரண விஷயமே கிடையாது. ஏன் நீ இன்க்ளூடிங் என்கிட்ட கூட நீ சொல்லவே இல்லை பற்றியா, இதை பற்றி நான் உன்ட்டு எத்தனை தடவை கேட்டுக்கிட்டே இருந்தேன், ஏன்னா பிரச்சனை சொல்லிட்டு மறைச்சிட்டா. இங்கே பாரு தாய்க்குளமே, இவள் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இருந்து அவன் ரஞ்சித்தோட நடவடிக்கைலாம் கண்டுபிடிச்சிட்டு ஆனால் நம்மள்ட்ட சொல்லாமல் மறைச்சிட்டு இருந்துங்க, எனக்கு பக்கா எவிடன்ஸோட அவனை பிடிக்கணும் ஒரே காரணத்துக்காக தான். ஆனால் இது தெரியாமல் நீங்களாம் இவரை கேவலப்படுத்தி அவன் காலையே விழுக வச்சு அசிங்கப்படுத்துறீங்களே, இதெல்லாம் நினச்சி பார்த்தீங்களா. இவன் இந்த குட்டி சாத்தான் ஹரிதா பேச்சு கேட்டுட்டு இவளை வந்து லேப்டாப் திருட போகிறேன்னு சொல்லிட்டு திருடி பட்டம்லாம் கட்டினீங்களா. ஆனால் இவன் என்ன தெரியுமா பண்ணியிருக்கான், அந்த லேப்டாப்பில் எவிடன்ஸ் அப்போயே அவன் லேப்டாப் எடுத்து நம்ம செக் பண்ணியிருந்தோம்னா அப்போயே அவனை கையங்களாம் பிடிச்சி அப்போயே விரட்டி விட்டுருக்கலாம் தெரியுமில்ல. ஆனால் நீங்கள் என்னன்னா அந்த ரஞ்சித்தை நம்பிக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி, டேய் நடந்ததை முடிஞ்சது ஏன்டா பேசிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு சுந்தரவழி சொன்னோடனே டப்புன்னு வந்து பரமசிவம், ஆமாப்பா இப்போ தான் அந்த கேடி ரஞ்சித்தை பேர் ஜெயிலுக்கு அமிச்சாச்சுல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் நம்ம ஃபேமிலி ஹாப்பியாக இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதோட ஆமாம் அதோட நந்தினி வந்து சரி நந்தினி ரெஸ்ட் நந்தினி நாங்கள் வெளியே இருக்கோம்னு சொல்லிட்டு வெளியே போகிறாங்க. அதோட இந்த எபிசோட் வந்து முடிச்சிடுறாங்க. எப்படின்னா எல்லாரும் வந்து நந்தினியை வந்து குடும்பத்தில் வந்து சுந்தரவழி ஏற்றுக்கிட்டா, மூத்த அப்படின்னா மருமகன் சொல்லி ஏற்றுக்கிட்டா. ரஞ்சித்துக்கு ஒரே ஹாப்பியாக போச்சு, ரஞ்சித் பரமசிவத்துக்கு ஒரே ஹாப்பியாக போச்சு. அதோட இந்த எபிசோட முடிச்சிடுறாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கேன். இந்த மாதிரி ஒரு நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். டாடா பை பை, see you.